தினகரன், தினத்தந்தி, தினமலர் அப்படின்னு எக்கச்சக்க பத்திரிகைகள் நம்ம சமூகத்தில் இயங்கிட்டு இருக்குது. இந்த பத்திரிகைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இந்த பத்திரிகைகள் வாசிக்கக்கூடிய நபர்களை 3 விதமாக ஹிட்லர் பிரிச்சிருப்பார். அதில் முதல் கோஷ்டியினர் யார் அப்படின்னா, தான் வாசிக்கிற எல்லாத்தையுமே அப்படியே நம்பக்கூடிய மனிதர்கள். 2வது கோஷ்டியினர் அவங்க யாருன்னா, தான் வாசிக்கக்கூடிய எதையுமே நம்பாமல் இருக்கக்கூடியவன். 3வது கோஷ்டியினர் யார் அப்படின்னா, தான் வாசிக்கக்கூடிய ஒன்றை அவனுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரக்கூடியவன். இந்த முதல் கோஷ்டியினரில் பெரும்பான்மையான மக்கள் அடங்கியிருக்கிறாங்க. இதில் பெரும்பான்மையான மக்கள் பாமர மக்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க எதை படித்தாலும் நம்புறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னது அப்படின்னா, அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனை சக்தியை தடுக்குது. அவங்க அந்த விஷயத்தில் உள்ள நல்லது கெட்டது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு இல்லை. பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை எந்த ருசியும் அறியாமல் சாப்பிட்றது மாதிரி பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை அப்படியே நம்பிடுறான். 2வது கோஷ்டினர் யார் அப்படின்னா, எதையுமே நம்பாமல் இருக்கக்கூடியவன். இவன் ஆல்ரெடி முதல் கோஷ்டியில் இருந்தவன் தான். ஆனால் நம்பி ஏமாந்து கடைசி எதையுமே உண்மை இல்லை, இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்துக்கு நம்பாமல் இருக்கக்கூடியவன் 2வது கோஷ்டினர். இவன் பத்திரிகைகளை வாசிக்கிறதே நிப்பாட்டிடலாம். அப்படி படித்தாலும் அதில் ஒரு தீர்வுக்கு வராமல் இருக்கக்கூடியவன். 3வது கோஷ்டியினர் யார் அப்படின்னா, தான் படிக்கக்கூடிய செய்தியை தன்னுடைய சொந்த அறிவுக்கு உட்படுத்தி சிந்தித்து பகுத்தறிவுக்கு உட்படுத்தி அதில் உள்ள நல்லது கெட்டதை எது அப்படிங்கிறத ஆராய்ச்சி கெட்டதை ஒதுக்கி நல்லதை மட்டும் எடுக்கக்கூடியவன். நம்ம கரும்பில் உள்ள சக்கையை தூர போட்டுக்கிட்டு அந்த கரும்பு சாறை குடிக்கிறது மாதிரி இவன் பத்திரிக்கையில் வரக்கூடிய செய்திகளை ஆராய்ச்சி நல்ல விஷயங்களை எடுக்கக்கூடியவன். இப்படி 3 விதமான வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இந்த பத்திரிகைகள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கடத்துதா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா மிகவும் சொற்பந்தான். நம்ம இப்போ தெருவில் நடந்து போகிறோம். நம்ம போகக்கூடிய வழியில் மலரும் இருக்கும், மலமும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாததை விட்டுக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனால் இன்றைக்குள்ள பத்திரிகைகள் தேவையில்லாத விஷயங்களை தான் முன்ன வைக்கிறாங்க. சரி, ஒரு அவலம் நடக்குது, அதை முன்ன வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள தீர்வையும் அதுக்குள்ள விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம்தான்.